என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்கே இந்த தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய மனநிலையை உணர்ந்து உன் தாயானவள் இன்று உனக்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ மனதளவில் யாரிடத்திலிருந்து அழைப்பு உனக்கு வரவேண்டும், யாரோடு பேசினால் உன்னுடைய மனதில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்கின்ற மனநிலையோடு இருக்கின்றாயோ, உன்னுடைய மனதில் இருக்கின்ற பாரம் குறையும் என்று நினைக்கிறாயோ, அந்த உறவிடமிருந்து உனக்கான அழைப்பு வரப்போகின்ற நேரத்தில்தான் உன் அம்மா இன்று உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த தாயானவள் உனக்கான ஒரு வாக்கினை கொடுக்கிறாள் என்றால் நீ அந்த நேரமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அம்மா நல்லதை நடத்தி தரப் போகிறாள் என்று. நல்லதை முழுமையாக கொடுத்துவிட முடியாவிட்டாலும் நடக்க இருக்கின்ற ஏதோ ஒரு தீயதை தடுத்து நிறுத்தப் போகிறாள் என்றும் நீ புரிந்து கொள்ளலாம். என் தங்கமே, பொதுவாக என்னுடைய பிள்ளை, நீ வாழ்க்கையில் சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் எப்படி வந்தது, எப்படி முடிந்தது என்று சில நேரங்களில் தெரியாமல் தவித்து இருப்பாய் அல்லவா? நீ எத்தனையோ முறை சொல்லி இருக்கின்றாய், எதற்காக இந்த பிரச்சனை வந்தது, இப்பொழுது எப்படி இந்த பிரச்சனை முடிந்தது என்று. அப்படி உனக்கு வருகின்ற பிரச்சனைகளிலிருந்து, உனக்கு வருகின்ற கஷ்டங்களிலிருந்து உன்னை மீட்டெடுத்தது இந்த தாயானவள்தான். ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இன்று அம்மா எதற்காக உன்னை காண வந்திருக்கின்றேன்? என் தங்கமே, வாழ்க்கை என்பது பிரச்சனைகள் முழுமையாக நிறைந்திருப்பதாக நீ ஒரு பிரம்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே அப்படியே மாறிவிட்டது. என்ன நடந்தாலும் நமக்கு கெடுதல்தான் நடக்கும் என்பது போல உன் மனதிற்குள் தோன்ற ஆரம்பித்து விட்டது. அதை உன்னால் மாற்ற முடியவில்லை. உன்னை சொல்லி எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லா விஷயங்களும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது நீ நல்லது செய்தால் கூட அது உனக்கு எதிராக திரும்பும் பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகின்றது. என் தங்கமே, இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும். அதற்கு உனக்கு எந்நாளுமே நல்லதொரு வழியினை காண்பிக்கக்கூடிய ஒரு உறவு உன் அருகில் இருக்க வேண்டும். எப்பொழுதும் உனக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தால் உனக்கு ஆறுதலையும், உன் வாழ்க்கையில் உன் மனதை எப்பொழுதெல்லாம் நிலை தடுமாறுகின்றதோ அல்லது தடுமாறி செல்ல நினைக்கின்றாயோ அப்பொழுது எல்லாம் உனக்கான நல்ல வழி இனையும் காண்பித்து கொடுத்த ஒரு உறவு, உன்னோடு பேசாமல் உனக்கான ஒரு உறவு இருந்து கொண்டிருக்கின்றது. உனக்கும் அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மிகவும் பெரியது கிடையாது. ஆனால் உணர்வு பூர்வமாக பெரிதாக்கி கொள்ளக்கூடிய விஷயம்தான் நடந்திருக்கின்றது. ஒருவரின் உணர்வுகளுக்கு இன்னொருவர் முக்கியமான இடத்தில் மதிப்பினை கொடுக்காமல் சென்றுதான் இன்று இந்த பிரிவினைக்கு காரணமாகிவிட்டது. அதனால் என் பிள்ளை மனமுடைந்து அவர்களை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றாய். எப்பொழுது அவர்களிடத்தில் இருந்து அழைப்பு வரும், எப்போது நம்மிடம் பேசுவார்கள் என்று நீ எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது அம்மா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்கின்றேன். என் குழந்தை, நீ அவர்களை அழைத்து இருக்கலாம். உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ அவர்களிடத்தில் வெளிப்படையாக தெரிவித்திருக்கலாம் என்று நான் கூறுகின்றேன். ஆனால் நான் அப்படி உன்னிடத்தில் கேட்க விரும்பவில்லை. ஏனென்றால் அவர்களிடத்தில் இருந்து அழைப்பினை எதிர்பார்த்து நிற்கின்றேனே. நிச்சயமாக அவர்களை அழைக்க முயற்சி செய்திருப்பாய். அவர்களோடு பேசுவதற்கு பல முயற்சிகளையும் செய்திருப்பாய் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதனால் அம்மா எப்பொழுதுமே உன் மீது எந்த குறையுமே சொல்ல விரும்பவில்லை. என் பிள்ளை, நீ வாழ்க்கையில் அடைந்த பல கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ள முடியாமல் தவிக்கின்றாய். இவர்களின் துணை மட்டும் எனக்கு இருந்து
இருந்தால் போதும். நான் எல்லா நேரங்களிலும் என் மனதில் இருக்கின்ற வேதனைகளை பகிர்ந்து கொண்டு அந்த நேரத்தில் என்னுடைய மனதிற்கு நிம்மதியே கிடைக்கின்ற அளவிற்கு அவர்கள் என்னோடு பேசினால் போதும் என்று என் பிள்ளை மனம் வருந்தி நின்று கொண்டிருக்கின்றாய். எப்படியோ இருந்த வாழ்க்கை இப்பொழுது இப்படி இருந்து எந்த சத்தமும் இல்லாமல் சிரிப்பும் இல்லாமல் அமைதியாக அடங்கி போய் கிடக்கின்றது. எதற்காக இந்த வாழ்க்கை என்று நினைக்கின்ற அளவிற்கு வாழ்க்கை பாதாளத்திற்கு சென்று விட்டது. நம்மோடு நெருக்கமாக இருக்கின்ற உறவு இப்பொழுது நம்மை விட்டு சென்று விட்டது என்றால் அவர்கள் நமக்கு கொடுக்கின்ற காயங்கள், அவர்களினுடைய அமைதி, நமக்கு தருகின்ற வேதனைகள் ஏராளம். முடியாத போது தட்டி எழுந்து நிற்பதுதானே சிறந்தது. எதுவாகினும் விட்டு போனால் அதுவே உன் மகிழ்ச்சிக்கான தீர்வு கொள்ளாத இடமாக இருக்கும் என்று கோபங்களை எடுத்து ஏன் அந்த கோபத்தை எடுத்து பிடித்து வைத்து கொள்ள பார்க்கின்றாய் என் தங்கமே? கோபப்பட்டால் பட்டுவிட்டு போகட்டும். நீ கொஞ்சம் பொறுமையாக அவர்களை விட்டு விலகிப்போ. கோபம் உனக்கு வருவது, ஆனால் அதன் காரணம் என்ன என்பதை நான் சொல்லட்டுமா? மற்றவர்கள் செய்யும் தவறுக்கு நீயே உனக்கு கொடுத்து கொள்ளும் தண்டனைதானே. நீ கோபப்படுவதனால் மற்றவர்களுக்கு என்ன நஷ்டம்? ஆனால் நீ கோபப்பட்டு பேசும்போது அதன் மூலமாக உன் உடலுக்குள் இரத்தம் கொதித்தது அல்லவா? ஆவேசமாய் பேசினாயே, அதற்கு பிறகு அதை நினைத்து மனம் வருந்தினாய் அல்லவா? இவ்வளவு வருத்தங்களும் வேதனைகளும் குறைத்து கொள்வது உனக்கு அவசியமா? தேவையற்ற கோபத்தை தூக்கி போட்டுவிடு. கோபத்தை நீக்கினாலே அலங்காலமாய் இருக்கும் உன் வாழ்க்கை அழகானதாய் மாறிவிடும். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் நீங்கி உனக்கான மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க உன் அம்மா நான் தயாராகத்தானே இருக்கின்றேன். நீ எப்போதும் நேர்மையாக இருப்பதனால் மற்றொருவனுக்கு நல்லது நினைக்கின்றார்களோ இல்லையோ, ஆனால் அவர்கள் தேவைக்கு உன்னை பயன்படுத்தி கொள்ளத்தானே எதிர்பார்க்கின்றார்கள். எப்பொழுது உதவி கேட்டாலும் ஓடி வந்து நீ செய்து விடுவாய் என அவர்களுக்கு தேவை ஏற்படும் போதெல்லாம் உன்னை பயன்படுத்தி கொள்ள நினைக்கின்றார்கள். மனிதர்களிடம் கவனமாக வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கத்தான் செய்கின்றது. என் செல்லமே, உன் மனதிற்கு பிடித்த எந்த வேலையும் கடினமானது கிடையாது. எந்த வேலையை செய்தாலும் ஈடுபாட்டோடு அதை செய்யப்பார். உனக்கு கிடைத்த விஷயங்கள் எல்லாமே உனக்கு மகிழ்ச்சியைத்தான் அளிக்கும் என நான் உறுதியாக சொல்ல மாட்டேன். மகிழ்ச்சி அளிக்கவில்லை என்றால் என்ன? கொஞ்ச நேரத்தில் உன் மனம் பழைய நிலைக்கு வரத்தானே போகின்றது. உன் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள். உன் வாழ்க்கை என்பது நிலையில்லாத பல விஷயங்களை கொண்டது. அதற்கெல்லாம் கவலைப்பட்டு கொண்டே வாழ்ந்த அளவில் பேசாதே என் தங்கமே. நீ செய்த பாவங்கள் எல்லாம் நிச்சயமாக உன் எதிரில் வந்து நின்று கேள்வி கேட்கும். நீ செய்த புண்ணியங்கள் எல்லாம் அதற்கு நிச்சயம் பதில் சொல்லும். அதனால் பாவங்களையே மீறக்கூடிய அளவிற்கு நிறைய புண்ணியங்களை செய்ய பழகு. கொஞ்சம் பொறுமையோடு இருந்தால் அதன் மூலமாகவே உன் மனதில் உன் வாழ்வில் பல நன்மைகளும் புண்ணியங்களும் வந்து சேரும். என் தங்கமே, எந்த கசப்பான அனுபவங்களையும் நீ ஏற்படுத்தி கொள்ளாதே. இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.